இப்பொழுது இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம ஜோதிட விளக்கங்களும் கருத்துக்களும் கூறப்போகிறோம். அதாவது கோடீஸ்வர யோகம் யாருக்கு எப்படி தொழில் அமையும் அப்படி என்பதை பற்றி இப்போ பேச போகிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், விழுப்புரம் மாவட்டம். நவகிரகங்களில் சில கிரகம் மறைவு ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்தால் கோடீஸ்வர யோகம் உண்டு. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கூறப்படும். அதாவது சூரியன், செவ்வாய், சனி இவை மூன்றும் ஒருவரின் ஜாதகத்தில் மறைந்து மாறி சஞ்சாரம் செய்தால் புகழுடன் கோடீஸ்வர யோகம் தேடி வரும். அதாவது இந்த ஜாதகருக்கு இது போன்ற அமைப்பில் கிரகங்கள் நின்றால் அந்த ஜாதகரை கோடீஸ்வரராக யோகம் தேடி வரும். அவருக்கு பணம், செல்வாக்கு, பொருள் அனைத்தும் தேடி வரும். அடுத்தது முறையான உழைப்பு, புதிய சிந்தனையாலும் இவர்களை கோடீஸ்வரராக மாற்றிவிடும். எந்த காலத்திலும் பணக்காரர்தான், ஏழையாக தான் உள்ளனர். அதற்காக காரணம் அவர்களின் பிறந்த ஜாதக அமைப்பு தான் காரணம். அப்படி என்றால் அந்த ஜாதக அமைப்பு தான் காரணம் என்றால் என்னன்னா, அதையும் நம்ம யோகமாக மாற்றுவது நமது கையில்தான் உள்ளது. அதற்கான சில வழிமுறைகள், அதற்கான சில தசா காலங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அதாவது எல்லோர் வாழ்விலும் நல்ல நேரம் உண்டு. அதாவது எல்லோர் வாழ்விலும் நல்ல நேரம் உண்டு. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது தெரியாமல் நல்ல நேரத்தை தவற விட்டு விடுகின்றனர். அதாவது ஜோதிடர்களை அணுகுவது கிடையாது. எல்லாம் தெரியும், எல்லாம் நமக்கே நன்மை, நமக்கே தெரியும் என்ற அலட்சியத்தினால் அவருடைய நல்ல காலங்களை, நல்ல நேரங்களை வீணடிக்கின்றனர் இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் தருபவர் அன்னை மகாலட்சுமி. அதாவது அழகு, செல்வம், அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றுக்கு மகாலட்சுமியே சொல்லுக்கும் ஆஸ்திக்கும் அதிபதியாக லட்சுமி வருகிறார். இதனால்தான் சீனிவாச பெருமாள் மார்பில் வாசம் செய்யும் லட்சுமி. அதாவது லட்சுமி நமக்கு எந்த அளவுக்கு நம்ம நல்ல சிந்தனை, நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், நம்மளுடைய நேரத்தை பயன்பற்றுவது, அதே போன்று நமக்கு தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை இது எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு நேரங்காலம் எல்லாமே மாறி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது புகழ், கோடீஸ்வர வாழ்வு இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இந்த இடத்தில் மறைவு ஸ்தானம் 3ஆம் அதிபதிகள் 6, 8, 12 இருந்தாலும், அதே போன்று 6ஆம் அதிபதிகள் 3, 8, 12 இருந்தாலும், 8ஆம் அதிபதி 3, 6, 12ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் அதிபதி 3, 6, 8 இருந்தாலும், அல்லது மாறி நின்றாலோ 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் பாவ கிரகங்களான ஆனாலும் சூரியன், செவ்வாய், சனி இருந்து மறைந்தால் புகழுடன் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்வார்கள். அதாவது ஒரு பாவ கிரகம் வலுவிழந்து நீச்சம் பெற்றாலும் கோடீஸ்வரராக யோகத்தை தரும். அதாவது இந்த மறைவு கிரகங்கள் என்பது என்னன்னா, கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது இதனுடைய வீட்டில் அது இருப்பது, அதனுடைய வீட்டில் இது இருப்பது. அதாவது 6 கூடையவர்
3க்கு, 3 குடையவர் 6க்கு, 8 குடையவர் 12க்கு, 12 குடையவர் 8க்கு இது போன்று மாறி இருந்தாலும், பலமிழந்து இருந்தாலும், நீசம் பெற்றாலும் அந்த ஜாதகரை உயர்த்தி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அடுத்தது, நீங்களும் கோடீஸ்வரர் யோகம், அதாவது குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம் போன்ற ராஜயோக பலம் இருந்தும் அதன் தசாபுத்தி காலங்களில் வழிநடத்தி கொள்ளும் இதன் நிலை அறிந்து ஜாதகர் உங்கள் நிலையை மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் உங்களுக்கு இது போன்ற யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பசி எடுத்தால் சாப்பிட்றோம், நமக்கு ஒரு தலைவலி வந்தால் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். அது மாதிரி நேரத்தையும் காலத்தையும் யாரெல்லாம் கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பதைப் போல உங்களுடைய அதிர்ஷ்ட நேரத்தை நீங்கள் தள்ளி வைக்காமல் ஜாதகருடைய ஜோதிடர்களின் ஆலோசனை அறிந்து செயல்பட்டால் இந்த யோகங்களை நாம் சாதகமாக்கி கொள்ளலாம். அடுத்தது, ஜாதகத்தில் அதாவது வீடு சொத்துக்கள், ஜாதகத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் 4ஆம் இடத்திலும், சூரியன் 5ஆம் இடத்திலும், குரு 11ஆம் இடத்திலும், பூர்வ புண்ணியமான 5ஆம் வீட்டிலும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மூதாதையர் சொத்து கிடைக்கும். அதாவது பாட்டன் பாட்டி சொத்து, மறைமுக சொத்து இவை கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு விவசாய நிலம் அல்லது பெரிய கட்டிடத்திற்கான உரிமையாளர் ஆகக்கூடிய ஒரு செல்வேந்தர், மிக பெரும் நில சுவாந்தர் சொல்லலாம், இல்லை மிக பெரும் அரண்மனை வீடுகளில் வசிப்பவரோட இந்த யோகம் இவருக்கு செய்து கொடுக்கும். அதேபோன்று திருமணத்துக்கு பிறகு கோடீஸ்வர யோகம், அதாவது தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டின் அதிபதி ஜாதகத்தில் ரிஷபம் அல்லது துலாம் ராசியில், சுக்கிரன் அல்லது 7ஆம் வீட்டின் அதிபதியே 10ஆம் வீட்டில் இருந்தால் பத்தாம் வீட்டில் இருந்தால் 7வது யோகமான இந்த யோகத்தின் காரணமாக மனைவி வந்த பின் அந்த மனைவியின் சொத்து அல்லது மனைவியின் வருமானம் மூலம் கோடீஸ்வரர் ஆவார். அதாவது யோகம் வேண்டும். அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்த நேரம் நல்ல பொக்கிஷமும் சேருன்னு சொல்லுவாங்க. அதே பொண்ணு வந்த நேரம் பொல்லாத நேரம்னு சொல்லுவாங்க. இந்த பொல்லாத நேரத்தை நல்ல நேரமாக ஆக்குவது இந்த ஜாதக விதியில் இது போன்ற காலங்களில் இந்த ஸ்தானாதிபதிகள் எந்த வேலையை செய்கிறதோ அந்த நேரம் பார்த்து ஆலோசனைப்படி ஜாதகர் நடந்து கொண்டால் இந்த யோகங்களை அனுபவிப்பார். அதே போன்று எளிதில் நினைத்ததும் துவங்க சாத்தியமானதும் அதீத லாபம் ஈட்டக்கூடிய தொழில் உணவு தொழில், அதாவது சிறிய கடையில் இட்லி கடை, தோசை கடை இவை படிப்படியாக உயரும். அதாவது யோகம்தான் அன்ன யோகம் இருப்பவர்கள் பெரிய உணவகம் நடத்துவார்கள். அதாவது இவர்கள் எளிய தொழில், அதாவது சிற்றுண்டின்னு சொல்லக்கூடிய சிறிய ஓட்டல், தேநீர் கடை அல்லது குளிர்பான கடை இது போன்று சிறிய தொழில் மூலமாக இவர்கள் பெரும் உயர்வை அடையக்கூடிய யோகமாகும். தொழில் நிலையில் அதாவது ஜாதகத்தில் 2ஆம் இடம் உணவு பொருளை குறிக்கும். இந்த வீட்டு அதிபதி வலுத்து
தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் உணவுப் பொருள் மூலம் ஜாதகர் ஆதாயம் பெறுவார். 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன் ஆகியோர், அதாவது தனித்த புதன் என்றாலும் வலுவான புதனாக இருக்க வேண்டும், வளர்பிறை சந்திரன் ஆகியோர் அமர்ந்து 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் பெரிய அளவில் ஓட்டல் தொழில் கை கொடுக்கும். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஸ்டார் இது போன்ற ஓட்டல், அதாவது நட்சத்திர ஓட்டல், இது போன்ற ஒரு பெரிய ஓட்டல் அமைப்பை இவர்களுக்கு இந்த யோகம், இந்த நிலையில் அமைந்த கிரகங்கள் நல்ல யோகத்தை கொடுத்து நல்ல தொழிலை அமைத்து கொடுக்கும். அதாவது உணவு தொழில் என்பது 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகியோர் பலவீனமாக இருப்பது கூடாது. இத்தகைய கிரக நிலை கொண்டவர்கள் உணவு தொழிலை தவிர்க்கவும், அப்படி தொழில் செய்ய விரும்பும் ஜாதகர் இதன் அதிதேவதையை வழிபடுவதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடும். அதாவது 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் பலமிழந்து இருக்கக்கூடாது. அதாவது பாவகிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகியோர்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் பலமிழந்து, அதாவது டிகிரி வாய்ஸில் தன்னுடைய நிலை இழக்காமல் இருக்கணும். அதுபோன்று இருக்கும்போது இத்தகைய கிரக நிலை கொண்டவர்கள் உணவு தொழிலை தவிர்க்கவும், அப்படி தொழில் செய்ய விரும்பும் ஜாதகர்கள் அதன் அதிதேவதைக்கு வழிபாடு பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால்தான் அது ஓரளவுக்கு உயர்வை தரும். வெற்றிகரமான தொழில் அதிபர், அதாவது வெற்றிகரமான தொழில் அதிபர்கள் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் அல்லது சனியும் அமர்ந்து இருந்தால், கேதுவை தவிர வேறு எந்த கிரகமும் 11ஆம் வீட்டில் இருந்தால் அந்த நபர் பெரிய வெற்றிகரமான தொழில் அதிபராவார். இது என்ன மாதிரி தொழில்னா, வெளிநாட்டு ஏஜென்ட்டு, வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாடு பணம், அதாவது இந்த மணி மாற்றம் செய்வது, இது போன்ற செய்யும் பெரும் செல்வத்தை ஈட்டும். கேது 11ஆம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டில் வர்த்தகம், பணத்தேவை, பணத்தால் சம்பாதிப்பார்கள். அதேபோன்று செல்வம், செல்வாக்கு, ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு வலுவான நிலையில் இருக்கும்போது மேஷம், விருச்சகம், மகரம் இந்த ராசிகளில் இருக்கும்போது ருச்சக யோகம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஜாதகர் உயர்ந்த பதவிகளை பெறுவார். பெரும்பாலும் அதாவது இந்த தீய கிரகம்னு சொல்லுவது எல்லாத்துக்கும் தீய கிரகமாக சொல்லக்கூடாது. அந்தந்த வீட்டுடைய கிரகங்களை நம்ம பார்த்து சொல்லணும். இப்போ செவ்வாய் அதனுடைய சொந்த வீடு 2 வீடு இருக்குது, சூரியனுக்கு ஒரு வீடு இருக்குது, சனி பகவானுக்கு 2 வீடு இருக்குது. இதெல்லாம் தீய கிரகம்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இடங்களை குறை கூறக்கூடாது. அதனுடைய ஆட்சி வீடுகளில் அமரும்போது சிறந்த பலனையே அந்த ஜாதகருக்கு அவர்கள் கொடுத்து மகிழ்வார்கள். இதன் மூலம் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறுவார். ஜாதகத்தில் செவ்வாய் வலுவடையும் போது சொந்த வீடு அமையும், மனை, மண் யோகம், வாகனம் ஆகியன சேரும், மன துணிவு ஏற்படும், தன்னம்பிக்கை வரும், தொடர் வெற்றிகள் குவியும். இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் பெரும் மகிழ்ச்சி கலந்த வாழ்வை வாழ்வார்கள். இதற்கு இதுவரை நான் இந்த ஜோதிட உரையில் கூறியபடி ஜாதகர்
அவருடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து அவர்கள் செயல்படுவதனால் இந்த ஜாதகர்கள் இந்த யோகம் அவர்களுக்கு பொருந்தும் என்று கூறி இதுவரை இந்த உரையை பேசியதற்கு வாய்ப்பளித்த எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் ஆன்மீக சேனல் சார்பாக வணக்கம், நன்றி.